என்னாச்சு பரமா? கையில என்னாச்சு? இவ்ளோ பெரிய கட்டு போட்டிருக்க. என்னாச்சு பரமா? ஒண்ணும் இல்ல, அது 4 நாய்ங்க கொதறிடுச்சு. என்னது நாய்ங்களா? ஆமா. சரி அதை விடு, சின்ன சொல்லுக்குதான், சும்மா தான் கட்டு போட்டிருக்கேன். காலையில உள்ள சரியாயிடும். ஆமா, நீ என்ன திடீர்னு இங்க வந்திருக்க, அதுவும் இந்த நேரத்துல போய்? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. புரியல. பரமா, நீ மட்டும் இல்லனா நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன்ல. சரியான நேரத்துல நீ ஹாஸ்பிட்டல்ல என்ன அட்மிட் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் நான் செத்து கூட போயிருந்திருப்பேன். ஏய் சண்டைக்கோழி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அந்த இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் என்ன மாதிரி தான் நடந்திருப்பாங்க. அதை போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு பரமா, அங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா நீ மட்டும்தான் அந்த நெருப்புக்குள்ள வந்து என்ன காப்பாத்துன. அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்த. இதுக்காக இந்த நேரத்துல கிளம்பி இங்க வந்திருக்க? அம்மா, நீ வந்தது பெரிய ஆண்டி மாடத்துக்கு தெரியுமா? நான் அம்மாக்கு தெரியாம தான் வந்தேன். அப்படியா? நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். சரி சரி சரி. சரி, நீ சாப்பிட்டியா? எங்க இருந்து சாப்பிடுறது? பசிக்க தான் செய்யுது. சாப்பிடலான்னு பார்த்தா கையில அடிபட்டிருக்கா, அசைக்க கூட முடியல, ரொம்ப வலிக்குது. வீட்ல நீ மட்டும் தான் இருக்கியா? கலாமா இல்ல? இல்ல, அம்மாவும் ரஞ்சிதா அக்காவும் பக்கத்துல எங்கேயோ வெளியே போயிருக்காங்களாம். இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வந்துருவாங்க. ஓ அப்படியா? சரி, கிச்சன் எங்க இருக்கு? ஏன்? எங்க இருக்குன்னு சொல்லு. தோ. சாப்பிடலாம். அதான் சாப்பிட முடியலையே, கைதான் வலிக்குதுல, எப்படி சாப்பிட முடியும்? அதெல்லாம் சாப்பிடலாம். ஏய் சண்டைக்கோழி, என்ன பண்ற? உன் கையில தான் அடிபட்டிருக்குல்ல, உன்னால சாப்பிட முடியாது. அதனால நானே ஊட்டி விடுறேன். பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஸ்பூன்லேயே எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். ஏய் பரமா, இரு. என்ன பரமா, எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ சோறு ரசம்லாம் வச்சு தந்தல எனக்கு. நான் கையை அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ சாப்பாடு ஜூஸ் எல்லாம் எனக்கு ஊட்டி விட்டுருக்க. உனக்கு அடிபட்டிருக்கப்போ ஒரு ஃப்ரெண்டா நான் ஊட்டி விடக்கூடாதா? சாப்பிடு. சாப்பிடு.